2.2 கோடி பேர் அதில் பயனாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய பென்ஷன் எவ்வளவுன்னு கேட்டால் மாதம் 200 ரூபாய். இந்த 200 ரூபாய்ங்கிறது 2007ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மாற்றம் செய்யப்படவே இல்லை. இந்த அரசாங்கம் ஒவ்வொரு மாதமும் இபிஎஃப்ஓவில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைத்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் வேலை முடித்து விட்டு ஓய்வு பெற்று ஒரு சமூக பாதுகாப்பாக பென்ஷனை பற்றி யோசிக்கிற அந்த தொழிலாளர் நுழைய என்னன்னா 99% பேர் 5000 ரூபாய்க்கும் கீழே தான் பென்ஷன் வாங்குகிற ஒரு இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது. பென்ஷனுக்காக போடப்பட்டிருக்கிற அந்த ஸ்கீமில் வரக்கூடிய வட்டி மட்டும் 65,000 கோடி ரூபாய். ஆனால் பென்ஷனுக்காக செலுத்துகிற தொகை என்பது கிட்டத்தட்ட ஒரு 19,000 கோடி ரூபாய். அப்படின்னா வட்டி வருமானத்தில் 1/4 பகுதி தான் பென்ஷனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ வட்டி வருமானத்தினுடைய மிகப்பெரிய பகுதி எங்கே போகுதுன்னா மீண்டும் முதலீடாக இருக்குது, ஒரு கார்பஸாக மாறுகிறது. அப்படின்னு பிரதமரே, நீங்கள் 12 ஆண்டு காலம் சாமானிய மக்களினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து கவனம் செலுத்துகிற அரசாங்கமாக அது இருக்குன்னு சொன்னால், இந்த 12 ஆண்டுகளில் இதில் எந்த விதமான சமூக பாதுகாப்பு குறித்த எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லையே என்கிற கேள்விதான் மனசுக்குள்ளே ஓடுது. அதானி என்கிற ஒரு இந்தியாவினுடைய தொழிலதிபர், அவருடைய நிறுவனம் அடுத்து வருகிற 25 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கான தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. ஆனால் 60 வயது நிரம்பி இருக்கிற மூத்த குடிமக்கள் 200 ரூபாயோடு தத்தளிக்கிற ஒரு சமூகமாக இந்திய சமூகம் இருக்க முடியுமா என்கிற கேள்விதான் 2-3 நாட்களுக்கு முன்னதாக மத்திய அரசாங்கம் தனது 12வது ஆண்டினை நிறைவு செய்திருக்கிறது. அதனுடைய வெற்றியை நாடு முழுக்க கொண்டாடி வருகின்றார்கள். இந்த விழாவிலே கலந்து கொண்டு பேசிய பிரதமர் அவர்கள் 12 ஆண்டு கால என்டிஏவினுடைய அரசாங்கத்தின் கீழ் தொடர்ச்சியாக சாதாரண மக்களினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான பணிகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் இந்திரா காந்தி தேசிய மூத்தோர் பென்ஷன் திட்டம் குறித்த பல்வேறு தரவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. பிரதமர் சொன்னதைப் போல 12 ஆண்டுகள் சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது என்று சொன்னால், அதில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, நாட்டிற்காக தங்களுடைய இளமை காலத்தை செலவழித்த மூத்த குடிமக்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பார்ப்பதில் ஒரு ஆர்வம் இருந்தது. அதாவது இந்திரா காந்தி தேசிய மூத்தோர் பென்ஷன் திட்டம் குறித்த அது மத்திய அரசினுடைய ஒரு மிக முக்கியமான திட்டம். அதில் 2.2 கோடி பேர் அதில் பயனாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய பென்ஷன் எவ்வளவுன்னு கேட்டால் மாதம் 200 ரூபாய். இந்த 200 ரூபாய்ங்கிறது 2007ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மாற்றம் செய்யப்படவே இல்லை. சில மாநிலங்கள் அதில் கூடுதலாக ஒரு 150 ரூபாயிலிருந்து ஒரு 2000 வரைக்குமான பென்ஷன் கூடுதலாக அவர்கள் போட்டு கொடுக்குறாங்க. அநேகமாக ஆந்திராவும் தெலுங்கானாவும் தான் மிக அதிகபட்சமாக இந்த பென்ஷன் கொடுக்கிற மாநிலங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் மத்திய அரசினுடைய தரவுகள் சொல்லுது. இதே 80 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு இந்த பென்ஷன் தொகை 500 ரூபாயாக வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு 19 ஆண்டுகள் இந்த தொகை உயரவே இல்லை அப்படின்னா, இன்றைக்கி அதிகரித்து வருகிற ஒரு விலைவாசினால் இந்த தொகை எந்த அளவுக்கு அவர்களுக்கு பயன்பட்டிருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கிற போது, உண்மையிலே அந்த 200 ரூபாயினுடைய மதிப்பு இன்றைக்கி 99 ரூபாயாக குறைந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே நீங்கள் கொடுக்குற தொகை மிக சொற்பம், ஆனால் அதுலேயும் அதனுடைய மதிப்புகள் மிக மிக ஒரு சரி பாதி கீழே விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ என்ன வாழ்க்கை அவர்கள் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இது கேள்விக்குறியாக இருக்குது. விலைவாசி புள்ளியோடு நீங்கள் இணைச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதே அந்த 200 ரூபாய் வைத்துக்கொண்டு ஒரு மனிதர் வாழ்வதற்கான, ஒரு மூத்த குடிமக்கள் வாழ்வதற்கான அந்த அத்தியாவசியமான சில பொருட்கள், உணவுப் பொருட்களோ இதை வாங்கிறதுக்கு குறைந்தபட்சம் இன்றைக்கி ஒரு 353 ரூபாய் தேவைப்படுகிறதுன்னு தான் அந்த விலைவாசியினுடைய அந்த புள்ளி விவரங்களிலிருந்து அடிப்படையிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கு.
உண்மையிலே இந்த 2.2 கோடி மூத்த குடிமக்கள் பென்ஷனில் பயன்பெறுபவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க பெருவாரியா அவங்க என்ன சொல்றாங்க, அதில 80% மேற்பட்டோர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து வாழ்க்கையில எங்களுக்கு வாழ்வதற்கான போதுமான நிதி ஆதாரமாக இல்லை அப்படின்னு கவலையோடு சொல்லியிருக்கிற விஷயமாக இருக்கு. அப்போ ஒரு நாடு பிரதமர் சொல்வதைப் போல 12 ஆண்டுகள் கவனம் செலுத்தி இருக்கிறோம்னா, அதில இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்களினுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பும், கடமையும் அரசாங்கத்திற்கு இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். ஆனா இதே நேரத்தில இந்தியாவினுடைய பொதுவாக சமூக பாதுகாப்பு எப்படி அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆ பிஎஃப் இருக்கு, இபிஎஃப்ஓ இருக்கு. உண்மையிலே வேலைக்கு போகிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக பிஎஃப் இருப்பது அப்படிங்கிறது தான். இன்றைக்கும் அதுக்கு ஒரு 8.2% வட்டி என்பது அதற்கு கொடுக்கப்படுகிறது. அநேகமாக வங்கி வட்டியை விட அது கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் அதனுடைய பென்ஷன்தாரர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, சமூக பாதுகாப்பாக இந்த பிஎஃப் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே நமக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டுகிற விஷயமாக அது இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். 2024-25 தரவுகளினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 82 லட்சம் பேர், 81.5 லட்சம் பேர் வந்து பிஎஃப்பினுடைய இபிஎஃப்ஓனுடைய சந்தாதாரர்கள். அதாவது பல்வேறு தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து அல்லது அதுலேருந்து ஓய்வு பெற்று அவங்களுக்கு ஒரு பென்ஷனை பெறுகிற ஆட்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் பென்ஷன் பெறுகிறவர்களுடைய எண்ணிக்கை இந்த 81.48 லட்சம் பேர். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65% பேர் வந்து பென்ஷனை வாங்குகிற, நேரடியாக பென்ஷன் பெறுபவர்களாக இருக்கிறார்கள். மீதி இருக்கிற ஒரு 25% பேர் குடும்ப பென்ஷன்தாரர்களாக. அப்போது 90% பேர் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 91% வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே இவர்கள் வாங்குகிற பென்ஷன் ஓரளவுக்கு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷன் பெறுறாங்க. ஆனால் இவர்கள் வாங்குகிற பென்ஷன் மூத்த குடிமக்களை காட்டிலும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு யோசித்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலேயே இந்த பென்ஷன்தாரர்களில் சரிபாதி கொஞ்சம் கம்மி 45% பேர் அவர்கள் மாதந்தோறும் பென்ஷன் பெறுகிற தொகை 1000 ரூபாய்க்கும் கீழே தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக 3000 ரூபாய்க்கும் கீழே மாத பென்ஷன் பெறுகிற இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பேர் 3000 ரூபாய்க்கு கீழே தான் பெறுறாங்க. அதுலேயும் அதிர்ச்சி என்ன அப்படின்னா, நீங்கள் 99% வேறு நீங்கள் எதுக்கு எவ்வளோ பென்ஷன் வாங்குகிறார்கள்னா 5000 ரூபாய்க்கும் கீழே தான் மாத பென்ஷன் வாங்குகிற ஒரு சூழல் இருக்குது. நம்ம சொல்கிறது, இந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு மாதமும் இபிஎஃப்ஓவில் பிஎஃப்பில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைத்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் வேலை முடித்து விட்டு ஓய்வு பெற்று ஒரு சமூக பாதுகாப்பாக பென்ஷனை பற்றி யோசிக்கிற அந்த தொழிலாளர் நுழைய என்னன்னா 99% பேர் 5000 ரூபாய்க்கும் கீழே தான் பென்ஷன் வாங்குகிற ஒரு இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குது. அந்த 2024-25 தரவுகளை என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட அந்த ஆண்டு மட்டும் செலுத்திய பென்ஷன் தொகை ஒரு 19,000 கோடி ரூபாய். அப்போது நீங்கள் இந்த பென்ஷன் தொகை உயர்வு குறித்து பல்வேறு கேள்விகளும் பல்வேறு கோரிக்கைகளும் இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இப்போவும் கிடப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட 2014க்கு பிறகு இன்று வரைக்கும் இந்த குறைந்தபட்ச பென்ஷனுக்கான அந்த ஊதியம் என்பது உயர்த்தப்படவே இல்லை. 15,000 ரூபாயாகத்தான் இருக்குது. இப்போவும் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கூட இன்றைக்கும் அந்த ஊதியம் உயர்த்தப்படல. ஊதியம் ஒருவேளை உயர்த்தப்பட்டதுன்னா கூடுதலாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சேமிப்பு மட்டும் பென்ஷனுக்கு பயன்படும். அது வந்து கூடுதலாக அவர்களுக்கு பென்ஷன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அந்த முடிவை அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் எடுக்காத ஒரு சூழல் என்பது இருக்குது அப்படிங்கிறது. அப்போது இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட இபிஎஃப்ஓ மட்டும் பெறுகிற வட்டியினுடைய அளவு மட்டும் 65,000 கோடி ரூபாய். அப்போது இந்த 65,000 கோடி ரூபாய் இது வந்து பென்ஷனுக்கான அந்த நிதியிலிருந்து கிடைக்கிற வட்டி மட்டும், பென்ஷனுக்காக போடப்பட்டிருக்கிற அந்த ஸ்கீமில் வரக்கூடிய வட்டி மட்டும் 65,000 கோடி ரூபாய். ஆனால் பென்ஷனுக்காக செலுத்துகிற தொகை என்பது கிட்டத்தட்ட ஒரு 19,000 கோடி ரூபாய். அப்படின்னா வட்டி வருமானத்தில் 1/4 பகுதி தான் பென்ஷனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ வட்டி வருமானத்தினுடைய மிகப்பெரிய பகுதி எங்கே போகுதுன்னா மீண்டும் முதலீடாக இருக்குது, ஒரு கார்பஸாக மாறுகிறது அப்படின்னு. அப்போது இவ்வளவு வருமானத்தை பெற்றாலும் கூட அதில்
அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிற குறைந்தபட்ச பென்ஷனை 7,000ஆக உயர்த்த வேண்டும் என்பதில் அரசாங்கம் முடிவெடுக்கிறதுல இன்றைக்கு வரைக்கும் தள்ளி போடுகிற இடத்தில் நிற்கிறது அப்படின்னு. அப்போது நீங்கள் மக்களினுடைய ஒரு தொழிலாளர்களுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிற சமூக பாதுகாப்பு கட்டமைப்பே அவர்களுக்கு ஒரு நிராதரவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கும். இன்றைக்கும் இந்த பென்ஷனுக்கான கார்பஸ் மட்டும் 10 லட்சம் கோடியை தாண்டி நிற்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் சொல்லுகிற குறைந்தபட்ச பென்ஷன் 7,000ஆக உயர்த்தப்பட வேண்டும், அல்லது அந்த மிக குறைந்தபட்ச பென்ஷனை ஒரு 3,000ஆக மாற்றினா கூட என்னவாக அது இருக்கும்னா, நீங்கள் பெறுகிற வட்டியிலிருந்து ஒரு பகுதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணாவே போதும், அந்த 3,000ஆக பென்ஷன் உயர்த்தப்படலாம் சாதாரணமாக. ஆனால் அதற்கான முடிவெடுக்கிற இடத்துல அரசாங்கம் இருந்தாலும் கூட அதிலிருந்து மக்களை பாதுகாக்கிற எந்த ஏற்பாடும் இல்லை. அதை தான் நம்ம கேள்வியாக வருது. பிரதமரே, நீங்கள் 12 ஆண்டு காலம் சாமானிய மக்களினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து கவனம் செலுத்துகிற அரசாங்கமாக அது இருக்குன்னு சொன்னால், இந்த 12 ஆண்டுகளில் இதில் எந்த விதமான சமூக பாதுகாப்பு குறித்த எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லையே என்கிற கேள்வி தான் மனசுக்குள்ளே ஓடுது. ஒரு பக்கம் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூக பாதுகாப்பும் மத்திய அரசினுடைய அந்த பாதுகாப்பும் இல்லை. ஓய்வு பெற்ற பிறகு இபிஎஃப்ஓ மூலமாக கிடைக்கிற சமூக பாதுகாப்பில் கூட பயன்கள் என்பது வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிறது தான். இப்போ ஏற்கனவே இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமாக இந்த மூத்த குடிமக்களுக்கான பென்ஷன் இதில் வரும்போது கிராமப்புற வளர்ச்சிக்கான துறை ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறான், இதை இந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டுங்கிறான். ஏன்னா இன்றைக்கி வயது முதிர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்குது. அநேகமாக இந்த பயனாளிகள் 17 கோடி பேராக இன்றைக்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு பெரும்பகுதி மக்களுக்கு இந்த மூத்த குடிமக்களுக்கான பென்ஷன் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு மதிப்பீடு. அப்போ நீங்கள் அந்த 17 கோடி பேருக்கு அதை விரிவாக்குனா கூட அது ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமையை இந்த அரசாங்கத்திற்கு ஏற்படுத்திவிட போவதில்லை. மாறாக அந்த 17 கோடி பேருக்கான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தும் அப்படி. புள்ளி விவரங்களுடைய தரவுகள் என்ன சொல்லுது, 2030 அநேகமாக இந்த 17 கோடி 20 கோடி பேராக மாறுவார்கள் அப்படின்னா, 60 வயதை தாண்டிய. இன்றைக்கு இந்தியாவினுடைய தொழிலாளர்களுடைய வயது வரம்பில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 29 வயது இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை சரிபாகுதி கிட்டத்தட்ட 35 கோடி பேர். அப்போ மீதி 35 கோடி பேர் தொழிலாளர்களாக இருக்கிற, தொழிலாளர்களுக்காக வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிற மீதி தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட 35-40 கோடி பேர் 30 வயதை தாண்டி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது வெகு விரைவில் இன்னொரு 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய 100வது ஆண்டை நாம் இந்த நாடை வளர்ச்சியடைந்த நாடாக கொண்டாடணும்னு பிரதமர் சொல்லுகிறார்ல, அந்த ஆண்டில் இந்த 60 வயதை தாண்டியவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக ஆகப்போகிறது. அப்போது அவர்களெல்லாம் வயது முதிர்ந்த காலத்தில் ஒரு சமூக பாதுகாப்பே இல்லாத தேசமாக இந்த தேசம் நிற்கப் போகிறத நாம் பார்க்க போகிறோமா, இல்லை பிரதமர் சொல்வதைப் போல எல்லாருக்குமான அந்த சாமானிய மக்களுக்கான வளர்ச்சிக்காக தொடர்ந்து கவனம் செலுத்துகிறோம் என்கிற வார்த்தை வெறும் வார்த்தையாக நிற்கப் போகிறதா என்கிற கேள்வி தான் நம்மகிட்ட இருக்குது. உண்மையிலே இந்திய மக்களினுடைய வயது முதிர்ந்த மூத்த குடிமக்களாக இருந்தாலும் சரி, அல்லது தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற பிறகாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான இந்த சமூக பாதுகாப்பு வளையத்தை பலப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பதை மிக முக்கியமானதாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய தரவுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய மக்களின் மீது பிரதமருக்கு அக்கறை இருக்குமேயானால், அவர் சொல்லுகிற இந்த 12 ஆண்டு காலம் நான் இதற்காக உழைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தைகள் உண்மையாக இருக்குமானா, இந்த மூத்த குடிமக்களுக்கான அந்த சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துவதும், அதை அவர்கள் வாழ்வதற்கான குறைந்தபட்ச வாழ்க்கைக்கான ஒரு நிதியை உத்தரவாதப்படுத்துவதும், அதே போல் தொழிலாளர்களாக பணியாற்றிவிட்டு ஓய்வு காலத்தில் அவர்களுக்கான ஒரு நல்ல பாதுகாப்பாக குறைந்தபட்ச பென்ஷன் 7,000 என்கிற சொல்லுவது உட்பட அதை அமுலாக்குவதற்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இதையெல்லாம் செய்ய முடிந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அது மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு ஓய்வு காலத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்குமான பாதுகாப்பாக அது இருக்கும். ஆனால் அதை செய்கிற முடிவு அரசின் கையில் இருக்கிறது, பிரதமரினுடைய கையில் இருக்கிறது. 12 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிறைவை நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது.
இந்த தேசத்தினுடைய பிரதமராக இந்த மகிழ்ச்சி எல்லோருடைய இதயங்களில் இருக்கணுமல்ல, மூத்த குடிமக்களினுடைய இதயங்களிலேயும் தொழிலாளர்களுடைய இதயங்களிலேயும் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கி மத்திய அரசினுடைய சிகப்பு நாடாக்களில் சிக்கி தவிக்கிற இந்த முடிவுகள் எடுக்கப்படாமல் தள்ளி போடப்பட்டிருக்கிறதே, இந்த முடிவுகள் உடனடியாக அமுலாக்கி வரணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் அனல் மின் உற்பத்திக்கான நீண்டகால ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த நீண்டகால ஒப்பந்தங்கள் எல்லாமே அதானி நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டதாக செய்திகள் என்பது வந்திருக்கிறது. அந்த செய்தி சொல்கிறது, வருகிற 25 ஆண்டுகளில் அதானி நிறுவனம் மட்டும் இந்த ஒப்பந்தங்களின் மூலமாக 13.27 லட்சம் கோடி ரூபாய் ஈட்டும் அப்படிங்கிறது. அதானி என்கிற ஒரு இந்தியாவினுடைய தொழிலதிபர், அவருடைய நிறுவனம் அடுத்து வருகிற 25 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கான தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. ஆனால் 60 வயது நிரம்பி இருக்கிற மூத்த குடிமக்கள் 200 ரூபாயோடு தத்தளிக்கிற ஒரு சமூகமாக இந்திய சமூகம் இருக்க முடியுமா என்கிற கேள்விதான் இருக்கிறது. பிரதமரே, நீங்கள் யாருக்காக ஆட்சியை நடத்துகிறீர்கள் என்கிற செய்தியை நீங்கள் தெளிவுபடுத்துவீர்கள் என்று நம்புகிறோம்.